நன்றி ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடந்த 8 மாதங்கள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சபையும் கர்த்தர் கண்மணி போல நடத்தினார், பாதுகாத்தார், வழி நடத்தினார். அவருடைய கிருபை மேலானதாக இருந்தபடினால எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆதரவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் கண்மலையே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பலனே, எங்கள் துருகமே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தும். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு மனதோடு கர்த்தரை துதிப்போம், நன்றி செலுத்துவோம். ஆமென், ஆமென். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் பாதுகாத்தார். கடந்த 8 மாதங்கள் நம்மை கண்மணி போல வழி நடத்தினார், தேவைகளை சந்தித்தார். நாம் ஜெபித்த பொழுதெல்லாம் நமக்கு பதில் கொடுத்த தெய்வனவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்மை விட்டு விலகாதவராக, மாறாதவராக, நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்குகிற தேவனவர். எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி இயேசு. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி உங்கள் சத்தம் உயர்த்தப்படட்டும். ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென், 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 ஆமென். நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். இயேசு நல்லவர். நம்மை பாதுகாத்த இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆமென், 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 ஆமென். அவருடைய கிருபை எவ்வளோ மாறாததாக இருந்தது. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. சேர்ந்து பாடுவோம். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும். 2 கரங்களை உயர்த்தி பாட முடிந்தால் ரூமே, இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை
செய்ய கிருபை தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை உமே நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை நீசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே காத்து கொள்ள கிருபை தாருமே காத்து கொள்ள தம் கிருபை பெரிதல்லோ இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை சேர்ந்து பாடும் தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபை தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபை மனம் தள நேரத்திலும் பலவீனம் சரீரத்திலும் மனம் தள நேரத்திலும் பலவீனம் சரீரத்திலும் போதுமேவும் கிருபை ஹல்லேலூயா போதுமேவும் கிருபை எல்லாரும் இணைந்து முடிந்தால் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்த நம்மை பாதுகாத்த கிருபை இன்னும் தேவை இன்னும் தேவை கிருபை தான் இன்னும் தேவை இன்னும் தேவை நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு சொல்ல முடிந்தால் அவருடைய கிருபை இல்லாமல் நான் இல்லை அவருடைய கிருபை தான் என்னை பாதுகாத்தது அந்த கிருபை தான் என்னை வழி நடத்தினது இன்றைக்கு நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் அவருடைய கிருபை என்று சொல்லுகிறவர்கள் முழு பலத்தோடு கரங்களை தட்டி சொல்லுங்க நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் என் ஜீவனை காட்டிலும் பெரிதாய் கிரியை செய்கிற அவருடைய கிருபையே. ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கிருபை தங்கி இருப்பதாக. இந்த மாதம் முழுவதும் எங்களை நீ நடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை தட்டி பாடும் பொழுது உம்மை ஆராதிக்கும் பொழுது மெய்யாகவே எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தில் நாங்கள் பலன் அடைந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாயிலே துதி பிறக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. வியாதிகள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. சரீர பலவீனங்கள் மறைந்து போவதாக.
பிசாசின் தந்திரங்கள் நொறுக்கப்படுவதாக. உம்முடைய கிருபை எங்கள் மேலே வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை காத்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தம் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த செப்டம்பர் மாதம் 1வது நாளிலே சபையாய் கூடி அவரை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் கூட்டி சேர்த்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த 8 மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நடத்தினார். ஹல்லேலூயா. தேவையின் மத்தியிலும் நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தர் எந்த சூழ்நிலையும் நம்மை கைவிடாமல் நடத்தின தேவனாக இருந்தார். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிதாவை நன்றி சொல்கிறோம், இயேசுவை நன்றி சொல்கிறோம், தூய ஆவியே எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி சொல்கிறோம். பாடலை கரங்களை தட்டி பாடி நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவனை ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி, இதுவரை நம்மை நடத்தின தெய்வம், இதுவரை நம்மை பாதுகாத்த தெய்வம், ஒரு குறைவின்றி நம்மை நடத்தினவர், நல்ல மெய்ப்பராய் நல்ல தகப்பனாய் நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் முடித்தவர், குறைகளின் மத்தியில் நிறைவாய் நடத்தின தேவனை கரங்களை தட்டி பாடி மகிமைப்படுத்துவோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். சொல்லுங்க ஆமென். செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம் ஆமென். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஆமென். தேவன் அருளி சொல்லி முடியா ஈவுக்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. சொல்லுங்க எண்ணி முடியா அதிசயங்கள் செய்த தெய்வம் ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். நேசரே என் மேலே என்றும் பிரியம் வைத்தீரே. சொல்லுங்க ஆமென். நேசரே நம் மீது பிரியம் வைத்தவர், பிரியம் வைத்தீரே. அகலமாலும் எந்த அளவும் இல்லா அன்பு காட்டினீரே. இரக்கத்தாலும் இரக்கத்தாலும் கிருபையிலும் அனுதினமும் முடிசூட்டினீரே. சொல்லுங்க இரக்கத்தாலும் கிருபையினால் நம்மை முடிசூட்டினவர், நம்மை வழி நடத்தின தெய்வம். பிதாவே நன்றி சொல்
தழும்புகளால் சுகத்தை தந்த தேவனை துதிப்போம். கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. சொல்லுங்க ஆமென். கடந்த 8 மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்தவர். ஆமென். சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. சொல்லுங்க. தீராத எத்தனை நோய்கள், எத்தனை பலவீனங்கள் அவர் தழும்புகளால் சுகப்படுத்தி நடத்தினார். பிதாவே நன்றி சொல்கி. நல்ல முழு பலத்தோடு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். துதிக்கு பாத்திரம் தூயாதி தூயவர், நமக்காய் யாவற்றையும் செய்கிறதே. ஆமென். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எண்ணி முடியா அற்புதங்களை கர்த்தர் இந்த 8 மாதம் முழுவதும் நம்முடைய வாழ்வில் செய்தார். ஹல்லேலூயா. மனம் தளர்ந்து போன நேரம், சோதனை நேரம், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரமே நம்மை அற்புதமாய் நடத்தினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர், அமர்ந்த தண்ணீரண்டையிலே நம்மை நடத்தி செல்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காய் எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டவுமாய் எண்ணுகிறேன் என்று. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்வில் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் மேலான காரியத்தை நம்முடைய வாழ்வில் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை காலவேளை மகிமைப்படுத்த உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையை ஆராதிப்பேன். பாடலை கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க. உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தி. எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். தாயின் கருவில் நம்மை பேர் சொல்லி அழைத்தவர், தாயின் மேலாய் நம் மீது அன்பு கூர்ந்தவர், நமக்காய் ஜீவனை தந்தவர். அவருடைய அன்பை காட்டில் மேலான அன்பு ஒன்றுமில்லை. ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் மூடி. சொல்லுங்க. ஆமென். என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள்
சொல்லுங்க, என் ஜீவன் பிரியும் வரை. ஆமென். என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி நம்மை நடத்துகிற தெய்வம், நன்மை கிருபை நம்முடைய வாழ்வில் பின்தொடர செய்கிறவர், கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயதை வாழ வயதை போல மாற்றுகிற தேவன், எல்லா சூழ்நிலையும் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவர், நம்மை அரவணைக்கிற தேவனை நல்ல கரங்களை தட்டி பாடி மகிமைப்படுத்துவோம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. சொல்லுங்க, எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீர். நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. என் ஜீவன், என் சுவாசம், என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள், என் நாட்கள் முடியும் வரை. சொல்லுங்க ஆமென். எஸ் ஜீசஸ். எது வந்தாலும், துன்பமோ நஷ்டமோ மரணமோ ஜீவனோ, உம்மையே ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. சொல்லுங்க, நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீர். என் நாட்கள், என் நாட்கள் முடியும். நல்ல முழு பலத்தோடு சொல்லுவோம் ஆமென். என் சுவாசம், என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள், என் நாட்கள் முடியும் வரை. சொல்லுங்க ஆமென். ரக்காதலா பாபா பாபா. என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். என்னை கண்டார், இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். சொல்லுங்க, என்னை கண்டார். ஆமென். நம்மை காண்கிற தெய்வம், நம்மை நடத்துகிற தெய்வம். ஆமென். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். சபையாய் சொல்லுங்க, அவரே நம் ஜீவன், அவரே நம்முடைய தேவன், அவரே என்னுடைய பலன் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. ஆமென்.
ஆண்டவருடைய கிருபை பெரியது. ஆமென். நமக்கு அவர் ஜீவனாய் இருக்கிறார், நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேதவசனம் சொல்லுகிறது. எவ்வளோ பெரிய பாரங்கள் வேதனைகள் வாழ்க்கையில் வந்தாலும் மனதில் வைக்க வேண்டிய ஒன்று, எனக்காக அவருடைய சொந்த குமாரனை கொடுத்தார் என்றால், அவரையே தந்திருப்பார் என்றால், இந்த பிரச்சனையிலிருந்து போராட்டத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வர என் இயேசுவால் நிச்சயமாய் முடியும் என்ற நம்பிக்கை தான் உங்களை வாழ வைக்கும். ஆமென். சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். அற்புதமான பாடல், சார்ல்ஸ் அருமைநாயகம் என்ற ஒரு ஊழியக்காரர் எழுதின பாடல். சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி கிருபையினாலே மீட்கப்பட்டே, அன்பினாலே அணைக்கப்பட்டே. பாடுங்க. கிருபையினாலே மீட்கப்பட்டே, அன்பினாலே அணைக்கப்பட்டே. தேவ ஆவியால் நிரப்பப்பட்டே, தேவ ஆவியால் நிரப்பப்பட்டே. கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியானே, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியானே. தாழ்ஜயம் தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு பலம். இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு பலம். கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என். கிருபையினாலே, கிருபையினாலே மீட்கப்பட்டே, அன்பினாலே அணைக்கப்பட்டே. பாடுங்க. கிருபையினாலே மீட்கப்பட்டே, அன்பினாலே அணைக்கப்பட்டே. தேவ ஆவியால் நிரப்பப்பட்டே, தேவ ஆவியால் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியானே. கிறிஸ்துவு. தலைக்கு மேல கைத்தடி பாடுங்க. இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு பலம். இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு பலம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் சத்தமா பாடுங்க. கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம். நல்லா கை தட்டணும். எல்லாரும் கை தட்டி பாடுங்க. சிலுவையினால் நான் வாழ்வடைந்தேன்,
கிறிஸ்துவுடன் நான் இணைக்கப்பட்டே, சிலுவையில் நான் வாழ்வடைந்தே, கிறிஸ்துவுடன் நான் இணைக்கப்பட்டே, வாழ்வது இனி நானல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார், வாழ்வது இனி நானல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு வளம். இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு வளம். கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், என் பாக்கியம். வார்த்தையினாலே வாழ்வு பெற்றே, வல்லமையாலே நிரப்பப்பட்டே, வார்த்தையினாலே வாழ்வு பெற்றே, வல்லமையாலே அழிவில்லாத வசனத்தினாலே ஆசீரனைத்தும் அருளப்பட்டே, அழிவில்லாத ஆசீரனைத்தும் அருளப்பட்டே, இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு வளம். இரத்தத்தால் ஜெயம், வார்த்தையால் வாழ்வு வளம். கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே. நல்ல கரங்களை தட்டி சொல்ல முடியும். ஆமென், அல்லேலூயா. ஒரு 2-3 பேர் கை கொண்டு சொல்லுங்க, கிருபையில் வாழ்றீங்க. சொல்லுங்க, கிருபையில் வாழ்றீங்க. நல்ல கையை தட்டுங்க. ஆமென். ரொம்ப வெள்ளத்தில் வாழலை. அல்லேலூயா. நல்லா கை கொண்டு சொல்லுங்க, நீங்கள் கிருபையில் தான் பிரதர் வாழ்றீங்க, உங்கள் பலனில் வாழலை. ஆமென், அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் பாடுங்க பார்க்கலாம். இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம். உங்க சத்தம் கேட்கட்டும். வார்த்தையாலே வாழ்வு வளம், இரத்தத்தால் ஜெயம், வார்த்தையாலே வாழ்வு வளம். 2 கரங்களை உயர்த்தி, கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே. அல்லேலூயா. நீங்க உள்ளத்திலிருந்து பாடும் பொழுதே நான் சொல்றேன், விலக வேண்டிய வியாதி விலகும், நடக்க வேண்டிய அற்புதம் நடக்கும், பாடுகள் மறைந்து போகும். ஏனென்றால் கிருபைக்குள்ள ஒரு மனுஷன் வரும் பொழுது அவனை எந்த சக்தியும் தடுக்க முடியாது. எழுமி நின்று பாடலாம். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து அற்புதமான பாடல் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. கிருபையினாலே மீட்கப்பட்டே, அன்பினால். நல்லா கைத்தட்டி பாடுங்க, பாடுவோம் சேர்ந்து. கிருபையினாலே மீட்கப்பட்டே, அன்பினாலே அணைக்கப்பட்டே, தேவ ஆவியால் நிரப்பப்பட்டே, தேவ ஆவியால் நிரப்பப்பட்டே, புது
சிருஷ்டியானே கிறிஸ்துவுக்குள் புது இரத்தத்தால் ஜெயம் தழும்புகளால் சுகம் வார்த்தையாலே வாழ்வு பாடுங்க சேர்ந்து இரத்தத்தால் ஜெயம். Come on church, சத்தத்தை உயர்த்தி வார்த்தையாலே சத்தமா பாடுங்க. கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம். வேற என்ன சொல்லுவேன்? கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம். சிலுவையினால் நான் வாழ்வடைந்தேன், கிறிஸ்துவுடன் நான் இணைக்கப்பட்டேன். பாடுங்க. வாழ்வது இனி நானல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். இரத்தத்தால் ஜெயம். தலைக்கு மேல கையை தட்டி பாடுங்க. சபை ஆராதிக்கும் பொழுது சபையில கர்த்தருடைய மகிமை இரத்தத்தால் ஜெயம். கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே. வார்த்தையினாலே வார்த்தையினாலே வாழ்வு பெற்றே, வல்லமையாலே நிரப்பப்பட்டே. வார்த்தையினாலே வாழ்வு பெற்றே, அழிவில்லாத வசனத்தினாலே ஆசீர் அனைத்தும் அருளப்பட்டே. அழிவில்லாத இரத்தத்தால் ஜெயம். எஸ், ஹல்லேலூயா. இதை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது உங்கள் உள்ளம் தலை முதல் உச்சங்கால் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே, கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம். இரத்தத்தால் ஜெயம். ரெண்டு கரங்களை தலைக்கு மேல தட்டி இயேசுவே இரத்தம். ஆராதிக்கிறவங்க வேடிக்கை பார்க்காதீங்க. கர்த்தருடைய மகிமை உங்களை ஆட்கொள்ளட்டும். கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆமென். கிருபையினாலே மீட்கப்பட்டே, அன்பினாலே அணைக்கப்பட்டே. கிருபையினாலே மீட்கப்பட்டே. வேற என்ன நம்மை மீட்டெடுக்க முடியும்? அணைக்கப்பட்டே.
தேவ ஆவியால் நிரப்பப்பட்டே, தேவ ஆவியால் நிரப்பப்பட்டே, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியானே, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியானே. இரத்தத்தால் ஜெயம் அற்புதம் நடப்பதாக, வியாதிகள் மறைந்து போவதாக. இயேசுவின் இரத்தம் ஜெயம் உங்கள் சரீரத்தில், உங்கள் ஆவியில, உங்கள் ஆத்துமாவில அவருடைய வல்லமை வெளிப்படுவதாக, அவருடைய மகிமை வெளிப்படுவதாக. தேவ பிரசன்னத்தை உணர்கிறவர்கள் தலைக்கு மேல கரங்களை தட்டி, அவருடைய கிருபை தான் என்னை தாங்குகிறது. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையில பேசு. தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் அவருடைய கிருபையினால் வாழ்ந்து வருகிறேன்னு சொல்லுகிறவங்க, என் பலன் அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, அவருடைய கிருபையே என்னை வாழ வைத்தது. எத்தனையோ வியாதியில நாம் மரித்து போயிருக்க வேண்டும், எத்தனையோ போராட்டத்தில் மரித்து போயிருக்க வேண்டும், எத்தனையோ பலவீனங்கள்ல மரித்து போயிருக்க வேண்டும், எத்தனையோ விபத்துக்கள்ல மரித்து போயிருக்க வேண்டும். பிசாசானவன் கொண்டு வந்திருக்கிற அத்தனை அக்கினியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக ஒரு விசுவாசத்தை எனக்குள்ளே தந்தது அவருடைய கிருபை என்றால் எத்தனை பேர் கரங்களை தட்டி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா! அவருடைய கிருபை மேலானது. உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா? இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு வளம். இரத்தத்தால் வார்த்தையாலே வாழ்வு வளம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே. ரெண்டு கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி, கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே. உண்மையா கரங்களை உயர்த்தி சொல்லும்படி, கிருபை தான் என்னை வாழ வைக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா! கிருபையே, கிருபையே, மாறாத. ஹல்லேலூயா! கிருபையே, கிருபையே, நல்ல கிருபையே. இரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு வளம். கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே. கரங்களை உயர்த்தி நான் சொல்வதற்கு பணத்தினால் வாழலப்பான் கையை உயர்த்தி சொல்ல முடிந்தால், நான் சம்பாதித்த எதுனாலும் வாழலை, நான் வாழ்நாள் முழுவதும் சம்பாதிக்கவே முடியாத ஒரு கிருபை, என்னுடைய எந்த கிரியையினாலையும் சம்பாதிக்க முடியாத ஒரு கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டதுனால இன்னைக்கு நான் சுவாசித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சொல்ல முடியுமா? கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம்.
சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி நல்லா தலைக்கு மேல கையை வச்சு சொல்ல முடியுமா? கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் எவ்வளவு சத்தமோ கடைசியா ஒரு முறை கிருபையில் வாழ்வதே. இந்த மாதம் முழுதும் உன்னை தொடுவதற்கு ஒரு சத்துரு எழும்புவதில்லை. இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் கிருபையினால் உன்னை மூடி பாதுகாப்பார். கர்த்தரை நம்புகிறவர்களையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும், அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும், அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில், இந்த முதல் ஆராதனையில், இந்த மாதத்தின் முதலாவது ஆராதனையில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய கிருபையை கொண்டாட, உம்முடைய கிருபையை நாங்கள் சிந்தித்து பார்க்க, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த எல்லா பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் வைத்திருக்கிற எல்லா தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை ஆளுகை செய்வதாக, வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். முடிந்தால் எல்லாரும் எழும்பி நிற்கும்படி கேட்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த மாதத்திற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தையை ஸ்தோத்திரத்தோடு பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துவாராக. எல்லாரும் எழும்பி நிற்போம். முடிந்த எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். பக்கம் 1059 பழைய ஏற்பாடில் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். அல்லேலூயா. பக்கத்தில் கரங்களை கொடுத்து வாழ்த்துங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின்படி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஒரு 3 பேருக்காவது கரங்களை கொடுத்து சிரித்த முகத்தோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.